வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ப்ரிப்பரேஷன் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பொது தமிழ், மென்டல் எபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். அதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் டாபிக் வைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களாங்க. இப்போ ரிவைஸ்டு சிலபஸில் எக்கனாமி அண்ட் யூனிட் 9, ஹிஸ்ட்ரி 9 மட்டும் தான் சேர்த்துருக்காங்க. இதில் நான் மீதி இருக்கிற சயின்ஸையும் இது நான் காமிக்கல, பட் அதுவும் இருக்குது, சரிங்களா. இது டாபிக் வைஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு மார்க் பூஸ்டப் பண்ணுறதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஜாகிரஃபியில் 5, சயின்ஸில் 5 தான் சொல்லிட்டு விட்டுப்படாதீங்க. அந்த 10 கொஸ்டின் கூட உங்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும், சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா. இது எப்படி ஜென்ரல் ஸ்டடீஸ் முக்கியமோ அதே மாதிரி குரூப் 4க்கு பொதுத்தமிழ், மென்டல் எபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முக்கியம் தான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க, எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் தான்.